கிறிஸ்துவின் ஊழியக்காரர். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். உக்கிரானக்காரர். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை பவுல் நல்ல முறையில் நிறைவேற்றி வருகிறார். தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை பொறுத்த அளவில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களை அதிகமாய் புகழ்ந்து விடவும் கூடாது, அவமானப்படுத்திவிடவும் கூடாது. அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரமே. நம்முடைய ஜீவியத்திற்கு அவர்கள் ஆண்டவர்கள் அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை மாத்திரமே அவர்கள் நமக்கு போதிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ விசுவாசிகள் மத்தியில் போதிக்கக்கூடாது. அப்போஸ்தலர்களை நாம் அவமானப்படுத்திவிடவும் கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவர்கள் உக்கிரானக்காரர் அல்ல. தேவனுடைய ரகசியங்களுக்கு அவர்கள் உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில்லை. ஆனாலும் அவர்கள் செய்கிற ஊழியம் மேன்மையானது. அவர்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் விசுவாசிகளாகிய நாம் அவர்களுக்குரிய கனத்தையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். நம்முடைய கனத்திற்கும் மரியாதைக்கும் அவர்கள் பாத்திரராய் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரராய் இருக்கிறார்கள். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாய் இருக்கிறது. உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரவானாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குடும்பத்தில் உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உக்கிரானத்துவ உத்தரவாதத்தோடு நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை அவர்கள் உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தை அவர்கள் உண்மையாய் போதிக்க வேண்டும். உக்கிரானக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாயும் நல்மனச்சாட்சி உள்ளவர்களாயும் மனுஷர் மத்தியிலே நற்சாட்சி பெற்றவர்களாயும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உக்கிரானக்காரர்களாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களிடத்தில் தவறு எதுவும் காணப்படக்கூடாது. மற்றவர்கள் ஊழியக்காரர்களை நோக்கி பார்ப்பார்கள். மற்ற ஊழியக்காரர்களும் இவர்களை நோக்கி பார்ப்பார்கள். ஊழியக்காரர்களிடத்தில் சிறு தவறு காணப்பட்டாலும் அது எல்லோருடைய பேச்சிற்கும் விமர்சனத்திற்கும் இடம் கொடுக்கும். மற்றவர்கள் அவர்களை குறித்து நியாயம் தீர்ப்பார்கள். கர்த்தரே நம்மை நியாயம் தீர்க்கிறவர். ஆனாலும் மனுஷர் பார்வையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனுஷர் மத்தியிலும் நாம் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே.
ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஊழியக்காரர்கள் மனுஷர் மத்தியில் நற்சாட்சி பெற்று ஊழியம் செய்யும் போது அவர்களுடைய ஊழியம் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். நற்சாட்சி உள்ளவர்கள் ஊழியத்தின் சரியான பாதையில் முன்னேறி செல்கிறார்கள். அதே வேளையில் நமக்கு நற்பெயர் உண்டாக வேண்டும் என்பதற்காக நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. கிறிஸ்துவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர் மனுஷருடைய தீர்ப்புகளை குறித்து கவலைப்பட மாட்டார். ஜனங்கள் தன்னை தூஷித்தாலும் தன் மீது அவதூறான வார்த்தைகளை சொன்னாலும் உண்மையுள்ள ஊழியக்காரர் கர்த்தர் நிமித்தமாய் அதை சகித்துக் கொள்வார், தாங்கிக் கொள்வார். நம்மை நியாயம் விசாரிக்கிற அதிகாரம் மனுஷருக்கு இல்லை. கர்த்தரே நம்மை நியாயம் விசாரிக்கிறவர். மனுஷர் தங்கள் இஷ்டம் போல பிறரை நியாயம் விசாரிப்பார்கள். நீதியின்படி தீர்ப்பு செய்யாமல் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வார்கள். அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள். பவுல் தன்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்று எழுதுகிறார். தன்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் தான் அறியவில்லை என்றும் சொல்லுகிறார். பவுல் தன்னை ஆராய்ந்து பார்க்கும்போது அவரால் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. தன்னிடத்தில் குற்றம் இல்லாதிருந்தாலும் தான் அதனால் நீதிமான் ஆகிறதில்லை என்று பவுல் அறிக்கை செய்கிறார். ஏனெனில் தன்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அவருடைய தீர்ப்பே நீதியானது. அதுவே முடிவான தீர்ப்பு. மனுஷர் நம்மை பற்றி எப்படி தீர்ப்பு செய்தாலும் கர்த்தர் நம்மை பற்றி எப்படி தீர்ப்பு செய்கிறார் என்பது மிகவும் முக்கியம். அவர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். அவர் நம்மை எப்படி தீர்ப்பு செய்கிறாரோ அப்படியே நம்முடைய சுபாவங்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கொரிந்தியர்கள் மற்றவர்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து தங்களுடைய தீர்ப்புகளை உடனே சொல்லிவிடுகிறார்கள். பவுல் அவர்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக பேசுகிறார். நம்மை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தர் வருமளவும் அவர்கள் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. கர்த்தர் வரும்போது அவர் நம்மை நியாயம் விசாரிப்பார். அதுவே நியாய விசாரிப்பு காலம். அப்போது கர்த்தர் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்குவார். இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அவர் வரும் வேளையே நியாயம் விசாரிக்கிற வேளை. அதற்கு முன்னே மனுஷர் யாதொன்றை குறித்தும் அல்லது யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அப்படி தீர்ப்பு சொல்லுகிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு தங்களை தேவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்துகிறவர்கள். இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் செய்கிற வேலையை தங்களுக்கும் செய்ய உரிமை உண்டு என்று ஆணவமாய் நினைக்கிறார்கள். கர்த்தரே மனுஷரை நியாயம் விசாரிக்க வேண்டும். ஆனால் மனுஷரோ மற்ற மனுஷரை நியாயம் விசாரிக்கும் அதிகாரம் தங்களுக்கும் இருப்பதாக நினைக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய விசாரிப்பு காலம் வருமுன்னே மனுஷர் தங்களுக்கு இஷ்டமான காலத்தில் தங்களுக்கு இஷ்டமான பிரகாரம் மனுஷரை நியாயம் விசாரிக்கிறார்கள். எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. கர்த்தர் மனுஷரால் நியாயம் விசாரிக்கப்படுகிறவர்களையும் மனுஷரை நியாயம் விசாரிக்கிறவர்களையும் நீதியால் நியாயம் விசாரிப்பார். ஆகையினால் நாம் மற்றவர்களை நியாயம் விசாரிக்கும் காரியங்களில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே அக்கறையோடு நியாயம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வரும்போது அவர் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்குவார். இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். மனுஷருடைய ரகசியமான பாவங்களெல்லாம் அந்நாளில் வெளிப்படுத்தப்படும். அவர்களுடைய இருதயங்களில் இதுவரையிலும் மறைவாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லா இருதயங்களையும் இருதயங்களின் ஆலோசனைகளையும் வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதயங்களின் ஆலோசனைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்.
இல்லை என்றால் அவரால் இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த முடியாது. ஆகையினால் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற காரியத்தில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் தம்முடைய நாளில் நியாயம் தீர்ப்பார். அந்நாளில் அவரே நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு செய்வார். நம்முடைய ரகசியமான காரியங்கள் எதையும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்க முடியாது. நாம் நியாயாதிபதியாகிய கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். யாரெல்லாம் தேவனுடைய புகழ்ச்சியை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே தேவனால் புகழ்ச்சி உண்டாகும். விசுவாசிகளாகிய நாம் அநீதியான சமூகத்தார் மத்தியில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். நமக்கு விரோதமாக அநீதியான காரியங்கள் நடைபெறலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏனெனில் கர்த்தர் தம்முடைய நாளில் நிச்சயமாய் வருவார். அந்நாளில் அவர் நீதியாய் தீர்ப்பு செய்வார். நமக்கு விரோதமாக அநீதியாய் தீர்ப்பு சொன்னவர்களுடைய இருதயங்களின் யோசனைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம் மீது சத்துருக்கள் தீர்ப்பு சொன்னார்கள், கர்த்தரோ அவர்கள் மீது நீதியான தீர்ப்பை சொல்லுவார். அந்நாள் வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் செய்ய போகும் காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். மனுஷருடைய அந்தரங்களை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலன் அளிப்பார். இருமாப்படையாதிருக்க சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணப்பட வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தமும் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு ஆலோசனை சொல்லும்போது தன்னுடைய பெயரையும் அப்பல்லோவின் பெயரையும் பயன்படுத்துகிறார். இதற்கான காரணத்தை பவுல் இங்கு சொல்லுகிறார். இருவருடைய பெயரும் திருஷ்டாந்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிமித்தமாகவே பவுல் தன்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். மற்றவர்களுடைய பெயரை பயன்படுத்தினால் அவர்கள் மனம் புண்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் மற்ற அப்போஸ்தலருடைய பெயரை பவுல் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய உண்மையான உடன் ஊழியரான அப்பல்லோவின் பெயரை பவுல் பயன்படுத்துகிறார். அவருடைய பெயரை பற்றி சொல்லும்போது தன்னை பற்றியும் சேர்த்து சொல்லுகிறார். இதனால் ஊழியக்காரர்கள் மத்தியில் மன வருத்தமும் கருத்து வேறுபாடும் உண்டாகாது. அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஒருவரும் மற்றவருக்கு விரோதமாய் இருமாப்பு அடையக்கூடாது. அப்போஸ்தலர்கள் தங்களை பற்றி நிதானித்து பார்க்கும்போது தங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மாத்திரமே பார்க்க வேண்டும். அதற்கு மேல் தங்களை பெருமைப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்குரிய கனத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அப்போஸ்தலர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் தங்கள் எஜமானுக்குரிய கனத்தையும் மேன்மையையும் தங்களுக்கு சொந்தமாக அபகரித்துக் கொள்ளக்கூடாது. ஊழியக்காரர்கள் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஊழியக்காரர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வருவதற்கு இருதயத்தில் காணப்படுகிற பெருமையே முக்கிய காரணமாக இருக்கிறது. பெருமையினால் சண்டை சச்சரவுகள் உண்டாகிறது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையும் தம்முடைய பண்ணையில் வேலைக்காரராக பயன்படுத்துகிறார். தம்முடைய மாளிகையை கட்டுவதற்கு அவர்களை பயன்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் எல்லோரும் தேவனுடைய வேலையை இணைந்து செய்ய வேண்டும். தேவனுக்கு உடன் ஊழியராக பணிபுரிய வேண்டும். ஒருவருக்கொருவர் விரோதமாக வேலை செய்தால் வேலை சரியாக நடைபெறாது. பண்ணையின் பராமரிப்பு நன்றாயிராது. தேவனுடைய மாளிகை நேர்த்தியாக கட்டி முடிக்கப்படாது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான தாளந்துகளையும் தகுதிகளையும் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் கர்த்தர் அவர்களை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். இதில் நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்வது நம்முடைய சிலாக்கியம். ஊழிய வாய்ப்புக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொரிந்திய சபையில் பிரிவினை இருந்தது. இந்த பிரிவினைக்கு கொரிந்து சபையில் ஒரு சிலர் காரணமாக இருந்தார்கள். ஆனால் பவுல் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. பிரிவினைக்கு எதிரான அவருடைய விவாதத்திற்கு பவுல் தன் பெயரையும் அப்பல்லோவின் பெயரையும் திருஷ்டாந்தமாக வைத்து எழுதியிருக்கிறார்.